வணக்கம்யா. நாய்கிட்ட வேலை சொன்னா நாய் வாளுகிட்ட வேலை சொல்லிச்சான். இப்படி ஆகும் நினைக்கலையா? நான் என்ன சொன்னேன்? நான் படிச்சு என்ன சொன்னேன்? ரசிகர்கள் விஷயத்துல தலையிடாத. நீ உன்னை நான் பாத்துக்கிறேன்னு சொன்ன. இப்ப நம்ம 2 பேருக்குமே மரியாதை இல்லாம போயிடுச்சு. எவனோ ஒருத்தன் மாளுங்கெல்லாம் அடிச்சுட்டு ஜெயிலுக்கு போயிட்டானே. ஐயா வரைஞ்ச போயில ராத்திரிக்குள்ள தூக்கிறேன். என்னதுக்கு? அவன் தான் இங்க இருக்கானே. பேசாம நில்ற. காலையில இருந்து 5 வாட்டி காலில் விழுந்துட்டு அவன் போய் வீரத்தை காமிச்சிட்டு போல. உன் பேர் என்ன? நல்ல பெருமாள். நல்ல பெருமாளோ பொல்லாத பெருமாளோ இனிமே நீ பிரஷை தொடக்கூடாது. சரி. உன் ஃப்ரெண்டு ஜெயிலேருந்து வந்த உடனே என்னை பார்த்து என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க சொல். சரிங்க. ஏய் இனிமேல் நீங்க படம் வரீங்க. போ. வரேன். அந்த பையன் மட்டும் வெளியே வரட்டும். பார்த்தீங்களா ஐயா போகிற, அதுக்கு தான் நாங்கள் வரைய மாட்டேன்னு சொன்னோம். யோ உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? கமலஹாசன் வரைய சொன்னா சாருஹாசன் வரைஞ்சி வைப்பேன். போய ரஜினி மன்றமும் கமல் மன்றமும் சேர்ந்துட்டு திருநெல்வேலி புள்ள அதான் பேச்சு. ரவி வந்தாச்சு. ரவி நமக்குள்ள ரஜினி கமல் நடிச்சுக்கலாம், ஆனா நம்மள யாரும் தொட்டுறக்கூடாது. விட்டுருமா என்ன? பெண்ணி பூ வச்சிட மாட்டேன். என்ன கைலாசம் உள்ள எப்படி வசதியெல்லாம்? வீட்டில் இருக்கிற மாதிரியே தான் இருந்துச்சு. என்ன பொண்டாட்டி மட்டும் இல்லை, அது கூட நிம்மதியாக தான் இருந்துச்சு. மரகதம் நல்ல பார்டர் வச்சு தேடி புடிச்சு இழுத்த கிழியாத மாதிரி. உன் அளவு ஜாக்கெட்டுங்க அளவெல்லாம் மாறி போச்சு. புதுசா தான் எடுக்கணும். கையை வச்சுட்டு சும்மா இருந்தானே. வந்தாலே பார்த்துட்டு போக மாட்டேன், சும்மா வம்பு பேசிட்டு. ஏன் உண்மை சொன்னா உனக்கு ஏன் கோவம் வருது? இதை வாங்கப்பா. அப்பாடி, ரேஷன் கடையில் எவ்வளோ கூட்டம். இந்த வேகாத வெயில்ல போயிட்டு வர்றதுக்குள்ள தலை கிருன்னு சுத்துது. நீங்க அலையறீங்க, பையனை அனுப்ப வேண்டியதானே? இது என்ன மற்ற பிள்ளைங்க போலையா? வேலை சொல்லல, நான் வீட்டு நடைய தாண்டாது அப்படி வளர்த்துட்டேன். அடக்க ஒடுக்கமா செஞ்சு வச்சிருக்கீங்க. எங்க அப்படி இருந்தும் சண்டை சச்சர் வருதே. ரவி ஜெயிலேருந்து வந்துட்டான் போல. நான் வரும்போது பார்த்தேன். நீ அவனை கூட்டிட்டு போய் யாரையும் பார்க்கணும்னு சொன்னியே, போய் பார்த்துட்டு வா. நான் பார்த்துக்கிறேம்மா. ஏய் நீ என்ன கிளம்பலையா? நான் கிளம்புறேன். ஜெயந்தி இரு, நானும் வரேன். இப்போ 2 பேரும் எங்க கிளம்பிட்டீங்க? ஜாக்கெட்டுக்கு ஊக்கு தீந்து போச்சு, நான் போய் வாங்கிட்டு வரேன். நீ யாரை பார்க்க போறேன்னு எனக்கு நல்லா தெரியும். வீட்டை விட்டு வெளியே போனா காலை உடைச்சு போட்டுருவேன். அடுத்த வீட்டு பொண்ணு மட்டும் ஈர பார்க்க வேண்டியது. நம்ம வீட்டுல ஒண்ணு ஆசைப்பட்டா 1008 குறை சொல்ல வேண்டியதா? அடிச்சோன்னு மூஞ்சி முகரப்பு வந்துரும். இங்க பாரு, கை நீட்டுற வேலை வச்சுக்காத. நீ என்ன அவளுக்கு வக்காலத்தா? நீங்க 2 பேரும் லவ் பண்ணலாம், நான் லவ் பண்ண தப்பா? இனிமே பண்ணல, விட்டுட்டேன். போதுமா? இதுக்கப்புறம் அவகிட்ட நான் பேச்சு வச்சுக்கிட்டேன். என் பேரை மாத்திக்க. நீ வாடி போலாம். மைக்குங்கயா, நீங்க பேசுங்க வரும். சோடாவது குடியா? சீக்கிரம் குடுறா. என்ன காணும்? கைலாசம் குடிச்சிட்டாரு. இப்ப எப்படியா பேசுறது? அட பேசுங்க தலைவா. கரைச்சல குட்டிடுவானே. நிறுத்துங்கப்பா. என்ன தட்டுவீங்க? உட்காந்து தட்டுவீங்க. தலைவராகிய நான் இத்தனை வருடங்களாக இந்த மன்றத்துக்கு அல்லும் புகழும் அயராது பாடுபட்டேன். கைலாசம் சும்மா என் குடும்பத்தை காட்டிலும் இந்த மன்றத்துக்கு முழு மூச்சாக செயல்பட்டதை நீங்கள் எல்லோரும் அறிவீர்கள். தெரியும், நீங்க முழு மூச்சா அதுக்கு பாடுபட்டு எங்களுக்கு தெரியும். பேசு. தலைவர் அவர்களை நான் 3 முறை நேரில் சந்தித்துள்ளேன். பொய், பிராடு. நல்ல மெட்ராஸ் தண்ணியை போட்டு வந்துடுறது. அதை இப்போது நினைத்தாலும் என் நெஞ்சமெல்லாம் இனிக்கின்றது. சுகரா இருக்கும், செக் பண்ணி பாரு. சும்மா அறியா பேச முடியா? இப்படி கட்டையை கொடுத்தா சீக்கிரம் முடிப்பான். முதல்ல போ சொல்லியா? அனுப்பிட்டா செலவுக்கு யார் காசு கொடுக்குறது? சரி விடு. இங்கு இளைஞர்கள் நிரம்பி இருக்கிறீர்கள். உனக்கு வயசாச்சு சொல்லியா? தம்பி ரவி அவர்கள் இந்த மன்ற பொறுப்பினை தலைமையேற்க வந்திருக்கிறார்கள். அதை வழங்குவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். எப்பா இப்பதான் மேட்டர் வர்றான். அதாவது இருப்பா என்ன பஸ்ல இருந்து ஆரம்பிக்கிற பிரஸ்ஸா? அதான் முடிச்சிட்டீல. ரவி வா, நீ போப்பா. என்ன இங்க வாப்பா. அத முடிஞ்சல மைக் போத்தன ஆரம்பிச்சிட்டான் பாரு. திரும்ப பஸ்ல இருந்து வா. இவனை வெளிய அனுப்புறதுக்குள்ள பெரும்பாடா இருக்கப்பா. எல்லோருக்கும் வணக்கம். எதையும் சந்திப்போம், சாதிப்போம்.
மாப்பிள்ள இந்த மீனாட்சி தியேட்டர்ல கட் அவுட் உடைச்ச இடத்துல அதான் அந்த கமல் கட் அவுட். ஆமா, நீ தட்டுன தட்டுல ஊரே உன்னை பத்தி தான் பேசிட்டு நிஜமா. இது வரைக்கும் கமல் ரஜினி சண்டை போட்டுட்டு இருந்தோம். இப்ப பாரு கமல் கணேசன் எனக்கு வணக்கம் வச்சுட்டு போறாங்களா. இதெல்லாம் நீ வந்ததுனால தான் நடக்கு. மந்திரமூர்த்தி ஆளை வச்சு கட் அவுட் உடைக்கிறாருன்னா அதுல ஏதோ பிரச்சனை இருக்குன்னு தானே அர்த்தம். என்ன நான் சொல்லுது, நம்ம முன்ன வச்சு கால பின்ன வைக்க கூடாது. நீ உள்ள பேசின பாரு, சந்திப்போம் சாதிப்போம், அதான் அதுக்காகத்தான் உனக்கு இந்த தலைவர் பதவி கொடுத்தேன். நல்லா பேசுறீங்க, இதெல்லாம் உள்ள பேசிருக்கலாமே. பொடி பயல நீ, உனக்கெல்லாம் புரியாது. இன்னும் சரியா வந்துடும். நான் சொல்ற மாதிரி கேளு. நீங்களும் வாங்க தம்பி போய் பேசுவோம். யோ போய் பேசியா, நான் தான் அவங்க கூட பேச மாட்டேன்ல. பேசுனா மரியாதை தேயுது. ஆயா சுட்ட முடி கிளி. ஆமாயா தேங்காய் பொறிக்கே. அப்புறம் ரவி ஆளையே பார்க்க முடியல. இவ்வளவு வருஷம் நீங்க அவ்வளவு பார்க்க முடியலங்கிற கண்ணில் ப்ராப்ளமா? சும்மா இரியா. நானும் எப்படி ஆரம்பிக்கணும்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆரம்பிக்கலாம் வேணாம், முடிச்சிரு. அடம் ஏன் தூரம் வந்து பேச மாட்டாரா? இல்ல இந்த கிளிப் பேச்சு நீ கேப்பேன்னு தான் என்னை அனுப்பிச்சு விட்டுருக்காப்ல. அது வேற ஒண்ணும் இல்ல, அந்த கட் அவுட் மேட்டர்ல நல்ல பெருமாள் போய் மன்னிப்பு கேட்டு வந்துட்டாப்ல. அதே மாதிரி நீனும் போய் சமாதானமா பேசி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டா நம்ம இதை சொல்லதான் வந்தியா? ஏய் அந்தால ஏன்டா அடிக்கிறீங்க? நான் தான்டா பேச சொன்னேன். நீ பண்ண தப்புக்கு நான் போய் மன்னிப்பு கேட்டு வந்தேன். உன்னை யாரா போக சொன்னாங்க? வரைஞ்சது நான், அடிச்சது நீ. பாயிண்ட் அதெல்லாம் விவரமா சொல்லிட்டேன். நீ போய் மன்னிப்பு கேட்டாதான் 2 பேரும் பிரஷ்ல கை வைக்க முடியும். ஏய் யார் மேலடா தப்பு? நம்ம வரைஞ்ச கட் அவுட் உடைச்சா அவங்க மேல தான தப்பு. அவங்க அடிச்சது உன் தப்பு. உன் மேல கை வச்சிருக்காங்க, பாத்துட்டு இருக்க சொல்றியா? அப்ப ஏய் நம்ம ரவுடி பேலவளா? உழைப்பு நடத்த வேணாமா? தொழில் செய்யணும். இந்த மாதிரி விஷயத்துல 4 பேர் அனுசரிச்சு தான் போகணும். இல்லனா கையை கட்டி நிக்க வச்சிருவானுங்க. எவனும் காப்பாத்த வர மாட்டான். ஏய் இதுக்கெல்லாம் நீ பயப்படாத, அந்த ஆண்டவனே நம்ம பக்கம் தான். இதுவும் கரெக்ட். பேச்சுக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சல் இல்ல. நீ உள்ளூர்காரன், நான் பொழைக்க வந்தவன். நீயா போய் மந்திரமூர்த்தியா கிட்ட மன்னிப்பு கேட்டுரு. அதுக்கப்புறம் நீ உன் வேலையை பாத்துக்கோ, என் வேலையை நான் பாத்துக்கிறேன். நீ யாரை நம்பிட அந்த ஊருக்கு வந்த? நாளை பின்ன உனக்கு ஏதாவது ஆச்சுனா யாரா பதில் சொல்றது? உங்க வீட்டுக்கு யாரா பதில் சொல்றது? உன் தங்கச்சி யார் பதில் சொல்லுவா? நாளை போல மாப்பிள்ளை வர போறவே. எல்லாம் இந்த தாடிக்காரனால தான். சும்மா இல்லாம தங்கச்சி பத்தி பேசிட்டான் பாரு. ஏய் கிளி, எல்லாம் உள்ளால வந்தது. தாடி பிச்சை விட மாட்டேன். அல்வா சாப்பிட்டு அடுத்த ஷோ படத்துக்கு போலான்னு பார்த்தடா. ச்சே மூளையை கெடுத்து. சரி இப்போ என்ன பண்ண போற? வா போலாம். ஒரு சனம் தூங்கிருச்சு. பாவி மனம் அதுவும் ஏனோ தெரியும். கத்தாத லூசாடி நீ. சோறு கிருத்துங்கள கையை இந்த கடி கடிக்கிற. கொஞ்ச நேரத்துல பயந்துட்டேன் தெரியுமா? குடிச்சிட்டு வந்துடும். ஏய் மூஞ்சியை எப்படி வச்சிருக்க? இதுதான் வசதியா இருக்கு. நான் இங்க வந்திருக்கவே கூடாது. ஏய் இப்படி எல்லாத்துக்கும் கோவப்பட்டா யாருக்கு லாபம்? நானே ஏற்கனவே போதையில வந்திருக்கேன். இப்படி இக்கண்ணா போட்டு பேசினா என்னடி அர்த்தம்? அப்போ நானும் குடிச்சிட்டு பேசினதா உனக்கு புரியுமா? சோடா ஊத்தியா? சோடா ஊத்தாமலா? ஏய் எப்பவும் விளையாட்டு தானா? உன்னால எனக்கும் எங்க அண்ணனுக்கும் எவ்வளவு பிரச்சனை தெரியுமா? பேசாம அவன் சொல்றது கேட்க மாட்டா? இத பார், அவன் காசு பணம் கேட்டா உடனே கொடுத்துடலாம். போய் அடுத்தவங்க கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்றான். இங்க பார், நான் ஆம்பளை, என்னால அதெல்லாம் முடியாது. ஆம்பளை என்னன்னு தெரியுமா? என்ன? எப்போ நீ ஒரு பொண்ணை தொடுறியோ அப்பதான் நீ ஆம்பளை. ஆம்பளை புய மொக்கு. ஏன்பா ஏந்திரியம்பா? ஏம்ல கூப்பிடுறேன்ல. என்ன தாத்தா இடி செலுப்புற? ஏதோ கட்சிக்காரங்க வந்திருக்காங்க பாரு, படம் வரையணுமா? பிடில. ஏய் ஞாபகமா வரைச்சிட்டு எடுத்து வைல. அதெல்லாம் எடுத்து வச்சாச்சு. முதல்ல நீங்க வாங்க. இவன் என்கிட்ட வேலை பார்க்கறான், நான் என்கிட்ட வேலை பார்க்கறான். ஏலே கதவு திறந்து வச்சிருக்கேன், நாயகி வந்துற போறது பாத்துக்கோ. டேய் கொஞ்சம் தண்ணி குடுறா. இதெல்லாம் எடுத்துக்க, சீக்கிரம் வா. வணக்கம் தம்பி. வணக்கம். அம்பை ரகுபதி என்ன படம் வரேன்னு கூப்பிட்டுட்டாரு. சரி டேய் பாத்து போடா. டேய் இதாங்க அட்வான்ஸ். சரிங்க மறந்துடாம வந்துருக்கேன். வாங்க.